இன்னும் இல்லாமல் த ரிக்ரெஸ்டு சன் ஆஃப் டியூக் இஸ் அன் அசசின் மான்வாவோட எபிசோட் 5 தமிழ் எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யாரும் லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். இப்போ நம்ம டியூக் வந்து கேட்குறாரு, சியான் எப்படியும் அப்படின்ன மாதிரி அவர் வந்து பேசும்போது நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவர் நேற்றோட இன்சிடென்ட் பற்றி தான் கேட்க போகிறாரு. இப்போதைக்கு அவர்கிட்ட என்னத்தை சொல்லி நான் தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன யோசிச்சுட்ருக்கான். அவர் வந்து சொல்கிறாரு, நான் டேரெக்டாகவே வந்து கேட்குறேன், லாஸ்ட் நைட் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் கேட்கும்போது நான் சீக்கிரமாகவே தூங்க போயிட்டேன், எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ வந்துட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு, சீக்கிரமாக தூங்க போயிட்டானா, அவன் அங்கேருந்து அந்த ஸ்வாட் ட்ரேசஸ் பார்க்க அப்படியே வந்துட்டு சியானோட ஸ்வாட் டெக்னிக் மாதிரி இருந்துச்சு, ஒருவேளை நான் ஓவராக யோசிக்கிறேன்னா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னாச்சு, எதுக்கு வந்து கேட்டிங்க அப்படின்னு மாதிரி அவன் வந்து கேட்குறான். நீ வந்து கேள்விப்பட்டியாப்பா லாஸ்ட் நைட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அப்போ தான் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைட் வந்து எப்படியும் சீக்ரெட் அசசின் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, மிஸ்ட் ஆர்கனைசேஷன், அவங்களோட வேலையாக இருக்குமோன்னு வந்து எனக்கு தோணுது. இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஏன்ஷியன்ட் டைமில் வந்து எக்ஸிஸ்ட் ஆனாங்க, அவங்களோட கோலே வந்துட்டு நோபல்ஸ் வந்து கொள்வது தான். பியூரிஃபிகேஷனுன்ற பேரில் வந்து கொள்வானுங்க. எல்லாருமே வந்துட்டு ஏறுன்ற ஒரு ஆளோட ஃபாலோவர்ஸ் தான். கன்ஃபார்மாக வந்து அவங்க ஒரு நாள் காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள வந்து யாராலும் கண்டுபிடிக்க முடியல, ஆனாலுமே வந்துட்டு அவங்களோட ட்ரேசஸ் அப்படியே எனக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவுமே வந்து கண்டுபிடிச்சிடுறான். இவருக்கு வந்து க்ளீனாக வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு, ஒரு சில இடத்துல தான் வந்து மிஸ் பண்ணுறாருன்றது நம்ம ஹீரோவுக்குமே தெரிஞ்சிருது. இப்போ வந்து அவர் கரெக்டாக ஒரு எம்பையர் வந்து வரவேற்கிறதுக்காக போகிறாரு. அவர் வந்து சொல்கிறார், நான் இந்த வெலியாஸோட லார்ட், உங்களுக்காக வந்துட்டு நான் தலைவை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறார். ஆக்சுவலாக இவர் ரொம்ப பெரிய ஒரு காண்டினென்ட்டோட எம்பரராக இருக்கார். அதனால் வந்துட்டு அவர் தலை குனியும் போது, இல்லை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வந்து பொலைட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டுக்கிறாரு. திரும்பி பார்த்தா நம்ம சியானை வந்து இருக்கான். சியானை பார்த்துட்டு, நான் அவனை பற்றி நிறையவே கேள்விப்பட்டேன்பா, நீ வந்து நார்மலாக இருக்கவங்களோட ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அவனோட போன வாழ்க்கையில் இவர் வந்து வரும்போது இவர் முன்னாடி கூட இவனை வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்களாம். தூரத்துலேருந்தே காமிச்சு அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்களாம். அந்தளவுக்கு வந்து அவனை இதோ வந்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இறங்குறாங்க. நான் வந்து இன்னொருத்தவங்களை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யூசிஃப் எம்பையரோட 5th பிரின்சஸ் நம்ம அரின் செவரஸ். இவங்களோட பேர் அரின் செவரஸ். நம்ம ஹீரோ வந்து பார்த்தனே கண்டுபிடிச்சிடறான், இவங்க வந்துட்டு 5th பிரின்சஸ், அந்த ட்ராஜிக் பிரின்சஸ்னு. ஏன் ட்ராஜிக் பிரின்சஸ்னு பேர் இருந்துச்சுன்றதை நான் வந்து சொல்கிறேன். அப்போ வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு, நீ அந்த பிரின்சஸோட ஒரு நல்ல கம்யூனிகேஷன், நல்ல கான்டாக்டோட இரு, எப்பயுமே வந்து பேர் வந்து கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்துடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். ஏன்னா லைக் இவங்க 2 பேருமே எம்பரர் இல்லையா. யாரே நம்ம ஹீரோட அப்பா, அப்புறம் நம்ம அரின் செவரஸோட அப்பா. அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கோ அதே மாதிரி இவங்களுமே இருக்கணுன்றது தான் அவங்களோட ஆசையுமே. பட் ஆனால் இவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக கண்டிப்பாக ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னால் இதெல்லாம் சொல்ல முடியல, பட் ஃப்யூச்சர் தான் எனக்கு வந்து தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து அங்கே இருக்க பிரின்சஸ் வந்து கேட்குறாங்க, இங்கே இருக்க ரிவர் ஏன் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இந்த பிளட் ரிவர் வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்கிறான். இது ஆக்சுவலாக வந்து லெமியா வேலியோட என்டையர் ரீஜனை வந்து கவர் பண்ணுற ஒரு ரிவர். இங்கே இருக்கிறதுக்கான இந்த ரெட் கலரில் இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிமானிக் பீஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாகிடுச்சுன்னா இல்லை ரொம்ப இன்ஜூர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ரொம்ப நாட்கள் வந்து சர்வைவ் பண்ண முடியாதுன்னா அவங்க டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஸ்டிங்க்டாகவே வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ரிவருக்குள்ளே ஜம்ப் பண்ணுறாங்க. இதனாலே வந்துட்டு ஃபுல்லாக ரத்தம் ஆயிரும். அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, அப்போ இது ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த டிமானிக் பீஸ்ட்டோட பாடி ஃப்ளூயிட், அதுக்கப்புறம் அந்த டெட் பாடிஸ் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆமான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறோம். அப்போ அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க, என்னையும் வந்து கூப்பிட்டு போ, நானும் வந்து வரேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து முடியாது அப்படின்னு வந்து என்ன சொல்கிறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம டியூக் வந்து சொல்லிட்டு இருக்காரு, சீக்கிரமாக வந்து மெஜஸ்டி எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், கார்டியன் ஐ டிவிஷன் உங்களோட ட்ரூப்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வெஸ்ட் சைடை பார்த்த மாதிரி எல்லாருமே வாக் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. வில்லியத், இந்த அளவுக்கு நீ இதுவாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த எம்பரர் வந்து சொல்கிறார். ரொம்பவே போர்டாக இருக்குது, நம்ம வந்து ஒரு ஃபைட்டுக்கு போவோமா அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்றாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபைட்காக வந்து ஜாயின் ஆகிறாங்க, ஒரு டிமானிக் ரைடு போகிறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க, என்னை வந்து கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம இவன் இருக்கா இல்லையா, நம்ம சியானை வந்து சொல்கிறான், யுவல்கன் கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்துட்டு யுவல்கன் வந்து சொல்கிறாரு, யங் மாஸ்டர், நான் யுவல்கன் இந்த ராயல் நைட்ஸோட சப்ஸ்டியூட், நான் வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு போய் விட்டுறேன் இவங்களோட சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும் போது இவங்க வந்து கேட்க மாட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, இது வந்து சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு கிடையாது, இந்த இடத்துல உங்களோட ஒரு உயிருக்காக நிறைய உயிரை வந்து பலி கொடுக்குறது
சொல்கிறதுக்கு யாருக்கும் வந்து இந்த அளவுக்கு இது கிடையாது. ஸோ அதனால் நீங்களே வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கூப்பிட்டு போக சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த எம்பரர். ஸோ இவரோட பேர் வந்து டயான் செவரஸ். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா யூசிஃப் எம்பையரோட எம்பரர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 2 வயசு வந்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா டயானா குவெசல். ஸோ இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ செகண்ட் ஒய்ஃப் தான் வந்து கெசாண்ட்ரா நெப்யூலஸ். ஸோ இவங்க வந்து செகண்ட் ஒய்ஃப். ஸோ இவங்க வந்து ப்ராமினெண்ட்டாக இவங்க தான் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பிரின்ஸ் அண்ட் 4th வந்து பிரின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிறகுறாங்க. ஸோ 5th வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸாக இருக்காங்க. 4 பிரின்ஸ் அண்ட் 5th வந்து பிரின்சஸாக இருக்காங்க. ஸோ என்ன தான் வந்து இருந்தாலும் இந்த 5th பிரின்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெசண்ட்டுக்கு வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து இவங்களை ரொம்பவுமே ஒரு மாதிரி கீழ்த்தரமாக தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா தான் இவங்க ராயல் ஃபேமிலியோட பார்ட்டாக இருந்தாலுமே வந்துட்டு அவங்கள வந்து ஒரு மாதிரி பார்த்தாலும் இவங்க வந்து அவங்களோட ஃபுல் டியூட்டியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியே அவங்களோட ஸ்டடீஸ்லையுமே சரி, அவங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து அவங்களோட பேர் வந்து ரொம்பவுமே நல்லா வச்சுருந்தாங்க. ஸோ என்ன தான் பண்ணாலும் எல்லாருமே வந்து இவங்கள டிஸ்கிரிமினேட் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்டில் அவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல நம்ம எம்பையருமே வந்து பார்த்திங்கன்னா எம்பரர் வந்து ஹோலி லைட்னிங்ன்ற ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லா டீமன்ஸுமே வந்து கொஞ்சம் கூட ஈவியரை இல்லாமல் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து க்ளீனாகவே தெரியுது, ஒரு இன்டர்மீடியட் ரேங்கில் இருக்க டிமானிக் பீஸ்ட் கூட இவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே அந்த ஃபைட்டில் வந்து பக்காவாக முடிஞ்சிருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அங்கே எம்லி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நான் கொஞ்சம் நேரம் வெளில போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து கிளம்புறான். பார்த்தா வெளில நம்ம இவங்க வந்து அரின் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அரின் அவரை நிற்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எவ்வளோ வந்து ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் பிரின்சஸ் கூட நல்லாவே பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ உள்ள அரின் அவரை சொல்கிறாங்க, சாரி நீங்கள் வந்து பிஸியாலாம் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வராங்க. ஸோ எமிலி வந்து அரினை பார்த்தோன்னே யுவர் ஹைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரின் அவரை கேட்கும் போது நம்ம சியான் வந்து சொல்கிறான், 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எமிலி எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், எமிலி கொஞ்சம் வெளில போங்கன்ற மாதிரி நான் சொல்கிறேன். அதை கேட்டு எமிலியுமே வெளில போகிறாங்க. ஸோ நல்ல டைம் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு 10 வயசு பொண்ணோட என்ன நல்ல டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, ஸோ கடைசியாக என்ன நினச்சோ என்னை வந்து மன்னிச்சிருங்க. ஸோ ஒரு பிரின்சஸாக நான் வந்து அப்படி நடிச்சிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், ஆக்சுவலாக நான் தான் வந்துட்டு ரொம்ப ரிவ்யூலாக இருந்துட்டேன், அந்த மாதிரி இருந்ததுக்கு என்ன வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது என்னை வந்து மன்னிச்சிருங்க. ஸோ நான் வந்து உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, என்னோடய பர்சனாலிட்டி வேறு உங்களுக்கு வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது டக்குன்னு வந்து அவங்க அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த காரணத்தினால தானே என்னை வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிரதர் ஆஷலோட நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை கேட்டோடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களோட கையை பிடிச்சிடுறான். ஸோ உனக்கு வந்து எப்படி என்னோடய பிரதரை வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும் போது லாஸ்ட் இயர் வந்து அந்த ராயல் அகாடமிக்கு வந்து போயிருந்தான், அப்போ தான் வந்து அவன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து என்ன சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஏதோ வந்து இடிக்குது. ஏன்னா அவனுக்கு வந்து தெரியும் ஆஷில் வந்து எந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆள், அவனோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ அவன் வந்து மற்றவங்களை வந்து ஒரு டாயாக வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ இதனால் வந்துட்டு நம்ம பிரின்சஸ் அரினுக்கு வந்து ஏதோ ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரின்சஸ் வந்து காப்பாற்றணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இருப்பான். டக்குன்னு எமிலி உள்ளே வந்து வருவாங்க. ஸோ யங் மாஸ்டர் இங்கே வந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா ஒரு ஆகர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்கும். ஸோ வந்து இந்த டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா தூக்கிடுது. இந்த விஷயம் இங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ உடனே எமிலி வந்து பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எம்பரர் நம்ம டியூக் வந்து நியூஸ் போக ஆரம்பிச்சிருது. ஸோ அங்கே போனோடனே எல்லாருமே வந்து சீக்கிரமாக போய் பிரின்சஸ் வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. ஆனால் நம்ம டியூக்கு வந்து அவரோட பையனை பற்றி கவலையே படல. ஸோ அவர் வந்து அதை பற்றி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேசலை. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடுறான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஆகஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாரையும் கொட்டினா நல்லா ஃபீஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் எல்லாரையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு காப்பாற்றிட்டு முடிக்கும் போது அங்கே ஒரு கார்டியனை வந்து நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றுவோம் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்த செகண்டே இன்னொரு டோல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தூக்கிடுது. ஸோ தூக்கி அப்படியே அவரை வந்து வீசியிருக்கும். ஸோ ஜஸ்ட் மிஸ்ல வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிருவான். நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றி விட்டுருவான். ஸோ இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அரின் செவரஸ் வந்து என்னால் தான் எல்லாமே இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, நான் வந்து ரொம்பவே அன்லக்கியான ஒரு ஆளுன்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு டிராகன் வந்து இருக்குது. ஸோ லிட்டரலாக ஒரு டிராகன் வந்து பார்த்தோன்னே அவன் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடான். ஸோ இந்த இடத்துல ஒரு டிராகன் வந்து எப்படி வந்துச்சுன்ற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்பவே ரேரான ஒரு கிரியேச்சர் இல்லையா, மித்திக்கல் கிரியேச்சர்ன்றதுனால இதெல்லாம் வந்து எப்படி வரும், ஸோ ஒரு டெவில் டிராகன் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம கேரம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பேபி தான், ஆனாலும் வந்துட்டு இது வந்து ஒன்று ஸ்மெல் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க.
ஸோ இங்கே எல்லா பீஸ்ட்டும் வரதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த பிளட் ஸ்மெல். ஸோ அதை வந்து நம்ம எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ நம்ம இதை சாப்பிட்ருவோமா அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்குவாட் எடுத்துகிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் வந்து பிரின்சஸ் வந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் நம்ம டியூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. ஏன்னா எல்லாருமே வந்து சீக்கிரமாக அவங்களோட வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி மட்டுமே சொல்கிறாரே தவிர நம்ம சியானை வந்து காப்பாற்ற சொல்லி எந்த ஆர்டருமே கொடுக்கல. ஈவன் அந்த எம்பரருமே வந்து சொல்கிறாரு, ஏன் வந்து நீ இந்த மாதிரி பண்ணுற, ஏன் சியானை வந்து காப்பாற்று எதுவும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கும் போது அவர் வந்து சிம்பிளாக ஒரே லைக் தான் சொல்கிறார், அவனோட வாழ்க்கைக்கான அர்த்தம் பிரின்சஸ் வந்து காப்பாற்றணும்னு வந்துருக்கு போல், அவன் வந்து காப்பாற்றிட்டான், விடுங்க போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து நிறுத்திடுறாரு. ஸோ அப்போ இன்னொரு பக்கம் வந்து நம்ம எமிலி வந்து நம்ம எமிலி ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காங்க, அரின் வந்து அழுதுட்டு இருக்காங்க. மேலே வந்து ஒரு டிராகன் பறந்துட்டு இருக்கு, டிராகனுக்கு பின்னாடி நம்ம சியானை வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக நம்ம ஹரின் சவரஸோட அந்த ஹிஸ்ட்ரியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.